நாடக ஆசிரியர், நடிகர், பாடகர், இயக்குனர், தயாரிப்பாளர், பேச்சாளர் என பன்முக ஆளுமை தன்மையை கொண்ட கலைவாணர் NS கிருஷ்ணன் 1908ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி நாகர்கோவிலில் பிறந்தார். தமிழ் சினிமா உலகில் தன்னை நாடி வந்தவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல். நாடக மேடைகளிலும் திரையுலகிலும் சீர்திருத்த கருத்துக்களை பேசிய முதல் தமிழ் நடிகர். தமிழ் திரையுலகில் சிரிக்கவும் சிந்திக்கவும் தூண்டும் விதத்தில் நகைச்சுவை காட்சிகளை அரங்கேற்றிய முதல் நகைச்சுவை நடிகர். நகைச்சுவை நடிகரோடு தயாரிப்பாளர் என்ற அந்தஸ்தையும் முதலில் பெற்றவர். தமிழ் சினிமாவில் காமெடி ஜோடி முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர். அறிவியல் அற்புத கருத்துக்களை திரைப்படங்களில் புகுத்தி மக்களின் அறியாமை இருளை அகற்றிய பெருமை பெற்றவர். இந்த மனிதனின் ஒப்பில்லா கலைஞனின் வாழ்க்கை பயணத்தை பார்க்கலாம். குழந்தை பருவத்தில் பெற்றோரால் கிட்டன் என்று செல்லமாக அழைக்கப்பட்டு வந்த NS கிருஷ்ணன் 4ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியாத சூழ்நிலை உருவானது. குடும்பத்தில் வறுமை தாண்டவமாடத் துவங்கியது. கல்வியை கைவிட்ட கிட்டன் தனது வீட்டருகில் கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி என்ற பெயரில் இருந்த நாடக கம்பெனி கேண்டீனில் வேலைக்கு சேர்ந்தார். வறுமையிலும் ஒரு வரவாய் இந்த வேலை அவருக்கு பெரும் மகிழ்ச்சியும் பிற்காலங்களில் தான் செய்ய போகும் சமுதாய மாற்றங்களுக்கு ஒரு குருகுலமாய் அமைந்தது அந்த நாடக சபா. ஓய்வு நேரங்களில் தன் நண்பர்களை அழைத்து தானே கதை எழுதி அவற்றை நாடகமாக தன் வீட்டு திண்ணையில் அரங்கேற்றம் செய்ய தொடங்கினார் கலைவாணர். சில ஆண்டுகள் கடந்து போக நாடக குழுவில் நடிகனாக சேர்ந்த கலைவாணர் அங்கு ஒரு நடிகராக மட்டும் இருக்கவில்லை. பாடல்களை பாடுவது, மிருதங்கம் வாசிப்பது, ஹார்மோனியம் இசைப்பது, சிகை அலங்காரம், ஆடை அலங்காரம் செய்வது என பல்துறை வித்தகரானார் கலைவாணர். இதனால் வேறு பல நாடக கம்பெனிகளும் கலைவாணரை தேடி வந்து தட்டிச் செல்ல முயற்சித்தன. காலத்தின் கோலத்திற்கேற்ப அவரும் தன்னை நாடி வந்த பல நாடக கம்பெனிகளிலும் நடித்து பிரபலமானார். அதன் விளைவு அவரை உள்ளூரிலும் உள்நாட்டிலும் மட்டுமல்ல, சிங்கப்பூர், மலேசியா போன்ற வெளிநாடுகளிலும் நாடகம் நடிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தியது. அறிவியல் வளர்ச்சியும் கால மாற்றமும் நாடகத்துறையை பின்னுக்கு தள்ளிவிட்டு சினிமா துறையை முன்னிறுத்த தொடங்கியது. அத்துறையிலும் கலைவாணர் முன்னணியில் இருந்தார். நாடகத்துறையில் அவருக்கிருந்த அனுபவமும் புகழும் சினிமா துறையில் சுலபமாக வெற்றி பெறுவதற்கு வழிவகுத்தது. அவர் நடித்த முதல் படம் சதிலீலாவதி. தமிழில் உருவான முற்போக்கு சினிமாக்கள் அத்தனைக்குமான முன்னோடிதான் கலைவாணர். தன் சினிமா பயணத்தை அவர் தொடங்கிய போது இந்தியா மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு தயாராகி கொண்டிருந்த 1940களில் தமிழ்நாடும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அதனாலேயே இந்த சமூகம் பயணிக்க போகும் பாதையை உணர்ந்து அதை பற்றிய அத்தனை கருத்துக்களும் அவரது நகைச்சுவை காட்சிகளில் வெளிப்படுத்தினார். இது ஜப்பான் பாஷை. ஏன் எழுப்புனேன்னு அர்த்தம். இப்படி நம்ம பாஷையோட சேர்த்து பேசிட்டா ஜப்பான் ஆயிடும். தெரிஞ்சும் போச்சா? கலைவாணரின் திறமைக்கு சான்றாக 1-2 எடுத்துக்காட்டுகள். அவர் நடித்த எல்லா படங்களிலும் அவரது இயல்பான நகைச்சுவையும் உடல் மொழியும் வார்த்தை ஜாலங்களும் முகபாவமும் அவரை சிரிப்பு டாக்டர் என்று எல்லா காலங்களிலும் ரசிகர்கள் போற்றி புகழ்கின்றார்கள். ஒன்னையும் காணமே. 2 நாளா பாட முடியாம கெட்டுக்கிட்டு இருக்குங்களே. அப்போ சப்பாத்தி பரோட்டா எல்லாம் தாராளமா போகுது இல்ல? அது நேரத்துக்கு நேரம் போகுதுங்க. அப்போ இது சங்கீத தொண்டை இல்ல. ஏங்க? சாப்பாட்டு தொண்டை. இல்லைங்க, நான் ரொம்ப நல்லா பாடுவேனுங்க. 2 நாளா தான் பாட முடியாம கஷ்டப்படுறேன். நகைச்சுவை என்பது வெறுமனே உடல் மொழி மட்டுமல்ல. உடல் மொழி, வார்த்தை ஜாலங்கள் இவைகளை தாண்டி மக்களை சிந்திக்கவும் வைப்பது என்பதை தன் ஒவ்வொரு படத்திலும் ஆணித்தரமாக முன்வைக்க ஆரம்பித்தார். பெண் அடிமைத்தனம், நுகர்வு மனப்பான்மை, பொருளாதாரம், கடவுள் மறுப்பு, பொது உடைமை, இப்படி ஒரு அரசியல் அறிஞன் பேச வேண்டிய அத்தனை கருத்துக்களையும் ஒரு காமெடியனாக பேசினார் கலைவாணர். ஜேபில் என்ன இருக்கு? ஜேபில் என்ன? கொஞ்சம் சில்லற, 2-3 பேப்பரு, பேனா, என்னென்னமா இருக்கு. அதுல சில்லறைன்னா அது எவ்வளவு சில்லறை, பேப்பர்னா அது எத்தனை பேப்பரு, அதுல என்னென்ன எழுதி இருக்கு, அதெல்லாம் கச்சிதமா சொல்லணும் இல்லையா? ஓஹோ, அப்படி சொல்லணுமா?
பார்க்காம சொல்லணும் தம்பி. பார்க்காம எப்படின்னு முடியும்? ஜேபியில இருக்கிறத பார்க்காம சொல்ல முடியாது. அது சொல்ல முடியாது. செல்லமுத்து விஷயம்னா பார்க்காம சொல்ல முடியாது இல்லையா? ஏன் தம்பி, தெரிஞ்சுக்க வேண்டிய சங்கதி அதான். இதுல தெரிஞ்சுக்க வேணும். அவர் பேர்ல தப்பு சொல்றியே, உன் தப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டியோ? இப்படித்தான் நம்ம நாட்டுல எல்லார்கிட்டையும் வழக்கமா இருக்கு. தந்தப்ப தெரிஞ்சுக்காம ஒரு தியான பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்ப மாறி எப்ப உருப்பட போகுதோ தெரியல. ஒரு காமெடி ட்ராக் எப்படி எழுதப்பட வேண்டும் என்பதற்கான விதிகள் இப்போது முற்றிலும் மாறியிருக்கிறது. மனோன்மணி திரைப்படத்தில் வரும் காட்சிகள் ஒரு நேர்த்தியான, அதே நேரத்தில் இப்போது பார்ப்பதற்கும் ரசிக்கும்படியான எழுத்தை கொண்டது. மக்களின் மூட நம்பிக்கைகளின் மீது பின்னப்பட்டிருக்கும் காட்சியை இறை நம்பிக்கையாளர்களும் ரசிக்கும்படியாக மாற்றி வைத்திருப்பார் என்எஸ்கே. இவ்வளவு நாளா என் மாடா இருந்தது நீயா? ஆமா, பலராமர் சாபம்னு சொன்னேனே, சுவாமி எப்போ நீங்கும்னு கேட்டேன். யதார்த்தம்னு ஒரு ஆளு உன்னை இழுத்துக்கிட்டு போவாரு, அப்ப உனக்கு சாப விமோச்சனம்னாரு. பாருங்க இப்போ விமோச்சனம். நான் இந்த காலத்து ஆள் இல்ல, துவாபர யுகத்து மனுஷன். துவாபர யுகமா? கிருஷ்ண ஊருங்கிறாங்களே அதான்? ஆமா. அப்ப அவங்கள உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. நல்லா தெரியும். என்ன கிருஷ்ணன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க 2 பேரும் அவ்வளவு சிநேகிதம். இந்த கோபிகைகள் வீட்டுல எல்லாம் போய் பால், தயிர், வெண்ணெய் இதெல்லாம் திருடி திம்போம் பாருங்க. அது ஏன் ஒரு முறை இந்த 5 தலை பாம்பு இருக்கு பாருங்க, அத புடிச்சும் ஆட்டி வச்சிருக்கிறான். அதெல்லாம் பெரிய கதை. ஐயா, நீங்க இவ்வளவு நாளா என் வீட்டுல மாடா உழைச்சிருக்கீங்க. மனுஷனான சங்கதி என் மகளுக்கு தெரிஞ்சா உங்களை பார்க்கலையேன்னு ஏங்குவா. அந்த மாட்டு மேல அவ்வளவு உசுருங்க. அதனால வீட்டுக்கு வாங்கல. வெறும் நடிகராக மட்டுமின்றி இயக்கம், எடிட்டிங், திரைக்கதை, வசனம், பாடல் எழுதுவது என சினிமாவின் சகல துறைகளிலும் தேர்ந்தவர் கலைவாணர். அவர் நடத்திய கித்தனார் கதா காலட்சேபமும், தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு போன்றவையும் இதற்கு சான்று. 1949 கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் வெளியான நல்ல தம்பி திரைப்படம் என்எஸ்கே மதுரம் கூட்டணியில் வந்த ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் திரைப்படம். படத்தின் ஒவ்வொரு காட்சிகளிலும் அரசியல் தெரிக்கும். யார் இந்த பையன்? இங்க ஆபீஸ் பாய். ஆபீஸ் பாய். பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு விளையாடி திரிய வேண்டிய வயசு. ஆபீஸ் பாயா. நம்ம ஜமீன் பள்ளிக்கூடத்திலேயே இவனை நல்லா படிக்க வைங்க. வசந்த சேனா படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது கலைவாணருக்கும் மதுரத்திற்கும் காதல் பூத்தது. கலைவாணர் பெரும்பாலான படங்களில் தன் காதல் மனைவியான மதுரத்துடன் இணைந்தே நடித்திருந்தார். இந்த ஜோடியின் காதல் காட்சிகளில் அத்தனை யதார்த்தம் இருக்கும். அந்த காலகட்டங்களில் வெளியான படங்களில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான காதல் காட்சிகள் பெரும்பாலும் கற்பனைக்கு எட்டாத ஃபேண்டசியாக இருக்கும். அந்த நிலையில் என்எஸ்கே மதுரம் ஜோடியின் காதல் பாமர மக்களின் வாழ்வியலை எதிரொலித்தது. தமிழ் சினிமாவில் முதல் தம்பதி கலைஞர்களான இருவரும் இணைந்து நடித்த பல படங்கள் வெற்றிகரமாக ஓடி இவர்களுக்கு புகழை தந்தன. இந்த கல்யாண சபலம் பழையபடியும் வந்திருக்கா? சபலம் வந்திருக்கு, ஆனா வேற தினசுல. எப்படி? நம்ம நாட்டுல ஒரு படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுன்னா 5000 10,000 கேக்குறாங்க. அந்த வழக்கத்தை நான் மாத்தி வச்சிருப்பேன். கண்டிப்பா மாத்தி ஆகணும். நானும் கூட சேர்றேன் அதுல. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுக்கு பணம் கேக்குறாங்கல்ல, அதே மாதிரி படிச்ச பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பணம் கொடுக்கணும். அப்படின்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் வைத்திய தொழிலும் தெரியும். அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பணம் கொடுக்கணும். எவ்வளவு? 2000. 2000? ஓ மை காட், 2000க்கு நான் எங்க போவேன்? 1935 தொடங்கி 1960 வரை சுமார் 150 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் கலைவாணர். இது என்ன மீச வர வர குறையுது? இதானே ஃபில்டர் மீச. அது என்ன ஃபில்டர் மீச? இப்போ ரோட்ல தூசி ரொம்ப ஆயிட்டுதுங்க. இந்த மீச என்ன பண்ணுது தெரியுங்களா? தூசியை ஃபில்டர் பண்ணி வெறும் காத்த உள்ள அனுப்புது. ஆஹா, வடிகட்டி அனுப்புறீங்களே. என்ன இது மடியில்? என்ன உலகம்? உலகமா? உன் மடியிலையா உலகம்? ஆமா. என்னடா இது? அப்ப நான் கூட இருப்பேன். கண்டிப்பா.
நீங்க அதை கொஞ்சம் எடுங்க பாக்கலாம். நீங்க பார்த்தது இல்லைங்கள? இதா உலகம். இவ்வளவுண்டு புஸ்தத்துக்குள்ளங்க இந்த உலகமே அடங்கி இருக்குன்னு. திரையுலகை உலுக்கிய வழக்குகளில் பத்திரிகையாளர் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு முக்கியமானது. இந்த வழக்கில் அன்றைய சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் NSK ஆகியோர் மீது வழக்கு பதிவானது. தியாகராஜ பாகவதர் மற்றும் கலைவாணர் NSK இருவரும் கைதானார்கள். வழக்கில் சென்னை கோர்ட் இருவருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கியது. 1945ஆம் ஆண்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் செய்யப்பட்ட இந்த வழக்கின் மேல்முறையீட்டில் தண்டனை உறுதியானது. இதையடுத்து சென்னை மத்திய சிறையில் இருவரும் அடைக்கப்பட்டனர். லண்டன் பிரிவு கவுன்சிலில் இந்த வழக்கு மீண்டும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என அந்த கவுன்சில் உத்தரவிட்டது. ஒட்டுமொத்த திரையுலகம் மற்றும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய தீர்ப்பு வெளியானது. இருவரும் நிரபராதிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. 2 வருடங்கள் 2 மாதங்கள் 13 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் கலைவாணர் விடுதலையானார். சிறை மீட்ட பின் அவருக்கு கலைவாணர் என்ற பட்டத்தை பம்மல் சம்பந்த முதலியார் வழங்கினார். கலைவாணர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்த சமயம் அவர் இறந்து விட்டதாக அடிக்கடி வதந்திகள் பரவியது. மதுரம், நான் சாகலன்னா இவங்க விடமாட்டாங்க போல, இவங்க திருப்திக்காவது நான் ஒரு தரம் அவசியம் சாகணும் போல இருக்கே என்றார் கலைவாணர். ஒரு கட்டத்தில் கலைவாணரின் உடல்நிலை மோசமானதும் மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். கலைவாணர் மருந்து உண்பதை நிறுத்திவிட்டார். 1957ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி 49 வயதில் காலமானார் கலைவாணர். உலகிலேயே 2 நகைச்சுவை நடிகர்களுக்குத்தான் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒன்று சார்லி சாப்ளின், மற்றொன்று நம் கலைவாணர். அவரின் நினைவாக சென்னையில் உள்ள அரசு அரங்கத்திற்கு கலைவாணர் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்டு மிக அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் நாகர்கோவிலில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் அவர் வாழ்ந்து வந்த இல்லம் இப்போது பராமரிப்பு இன்றி பாழடைந்து கிடக்கிறது. அந்த வீட்டை சீர் செய்து அதை ஒரு நினைவிடமாக்க எந்த திரைப்பட சங்கமோ நிறுவனமோ அரசாங்கமோ முன்வரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஒரு துறையில் முன்னோடியாக சிறந்த ஒருவராக அமைவது வரம். கலைவாணர் அமைத்து தந்த பாதை இப்போது யாரும் பின்பற்றப்படாமலே போனது தமிழ் சமூகத்தின் கலை அவலம். ஒரு நாகரீக கோமாளிக்கான தேவை தமிழ் சினிமாவில் இப்போதும் இருந்து கொண்டே